ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரேப்பிடோவில் 1 டே சேலரி பார்த்துருப்போம், அப்புறம் ஊபரில் 1 டே சேலரி பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம போட்டுருதாங்க ஓட்ட போகிறோம். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டாடி வீடியோ போட்டு எப்படியே 1 மாதத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் வீடியோ போடலன்னா இந்த போட்ரு ஆப்லாம் தாங்க. அது என்னென்னு சொல்கிறது, ஒரு நிமிஷம் இருங்களேன். பெட்ரோல் போட்டு போயிடலாங்க. ஓகே காய்ஸ், நம்ம 310 ரூபாய் பெட்ரோல் போட்டிருக்கோம். எவ்வளோ செலவுன்னு பார்க்கலாம். நம்ம ஓகே டைம் ஆச்சுங்க, கிட்டத்தட்ட 9. இன்றைக்கி டைம் செட் பண்ணி தரேன். 9 மணிலேருந்து ஒரு 5 மணி ஓட்டலாம். மணி 9:08 ஆகிடுச்சு. ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசலாம். ஓகே, ஆன் பண்ணிட்டோம். இனி ரைடு கிடைக்கும் எடுத்து ஓட்டலாம். நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டு எப்படியும் 1 மாதத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் வீடியோ போடலன்னா, நம்ம ரேப்பிடோவில் சேலரி பார்த்தோம், அப்புறம் ஊபரில் 1 டே சேலரி பார்த்தோம்ல. சரி ஓகே, போர்ட்டரில் பார்த்துடலான்னு நான் பார்த்துருந்தேன். இதில் இப்போது என்னென்னா ப்ரைம் பார்ட்னர் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நமக்கு என்னென்னா, இப்போது ப்ரைம் பார்ட்னரில் ஏன்னா நம்ம மற்றவங்கள விட 10 செகண்ட் டிலே ஆகும் ஒரு ஆர்டர் நம்ம அப்செட் பண்ணுறதுக்கு. எப்படின்னா, இப்போது ஒரு ஆர்டர் வரும்போது எல்லாருக்குமே வரும், இந்த போட்டு ஓட்டுறவங்க அந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருக்குமே வரும். ஆனால் ப்ரைம் பார்ட்னர் இருக்கிறவங்களுக்கு வந்த உடனே அப்செட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டர் வருதுன்னா ஓகே, நம்ம அப்செட் பண்ணிக்கலாம். ப்ரைம் பார்ட்னர் இல்லாதவங்களுக்கு என்னென்னா ஒரு 10 செகண்ட் டிலே இருக்கும். இப்போது இந்த ஆர்டர் வந்து நம்ம மற்றவங்க யாருமே எடுக்காமல் விட்டாங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் மற்றவங்க இந்த ப்ரைம் பார்ட்னர் இல்லாதவங்களுக்கு அது கிடைக்கும். அது நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன், அது அப்புறம் காட்டி தரேன். அது எனக்கு போன வாரத்தோட ஸ்க்ரீன்ஷாட்டு. சரி காய்ஸ், அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் காய், எல்லாருக்குமே ஹேப்பி நியூ இயர். என்னடா இது, இன்றைக்கி தேதி எத்துற, இன்றைக்கி 6. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது 7ஆம் தேதி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா நியூ இயர் இன்றைக்கி விஷ் பண்ணுறேன்னு பார்த்தா இன்றைக்கி தானே நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி விஷ் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்குமே லைஃப்பில் கஷ்டம் சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எதுவுமே வந்தாலும் நம்ம என்னென்னு சொல்கிறது, ஒன்று பெரிய அளவு தத்துவம் சொல்கிறதுக்குள்ள வளரல காய்ஸ்ண்ணா, அவ்வளோதான். எல்லாருமே ஜாலியாக இருங்க காய்ஸ். என்ன கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஜாலியாக இருங்க, ஓகேவா? நமக்கு அது இருக்கிறது கொஞ்சம் நாள், அதுலேயே நம்ம கஷ்டத்தை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் இருக்கிறதாலும் கஷ்டமாயிடும். ஸோ என்ன கஷ்டம் வந்தாலும் ஜாலியாக இருங்க. அப்புறம் சரி ஓகே கைஸ், வரட்டும். இனி ஆர்டர் வரும்போது எடுத்து ஓட்டலாம். காய்ஸ், நான் அப்புறம் இல்லை ப்ரைம் பார்ட்னர்னு, இது என்னோடய போன வீக்கோட ஒரு நிமிஷம், இது என்னோடய போன வீக்குன்னா அது ஆமாம் போன வாரம், அது சரியாக டேட்லேருந்து சொல்ல தெரியல. அதில் தான் கம்ப்ளீஷன் ஸ்கோர் 68%, லாகின் ஹவர்ஸ் 21% கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இந்த வாரம், இன்றைக்கி திங்கள், இந்த வாரம் என்ன ப்ரைம் பார்ட்னரில் போட்டிருக்கான். அது ஒரு நிமிஷம் இருங்களேன், அதுக்கு முந்தின வாரத்தோட காமிச்சு தரேன். ஸ்க்ரீன்ஷாட் இல்லை இது வரைக்கும் பார்த்துங்களேன். இதில் அவங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீஷன் ஸ்கோரு 53%, லாகின் ஹவர்ஸு 38%. அதெல்லாம் நமக்கு அவன் போட்டிருப்பான். நீங்கள் இத்தனை டார்கெட்டு 50% கம்ப்ளீஷன் ஸ்கோர் பண்ணியிருக்கானோ, அப்புறம் டார்கெட் 20 ஹவர்ஸு லாகின் ஹவர்ஸ் இருந்திருக்கானோ. அது என்னென்னா இப்போது போட்டு ஓட்டுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு திங்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். திங்கள் காலையில் 9 மணிலேருந்து சண்டே நைட்டு வரைக்கும். அந்த டைமில் நம்ம கரெக்டாக ஒரு 20 ஹவர்ஸ் நம்ம ஆன்லைனில் இருந்திருக்கணும். அப்புறம் நம்ம வர ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி ஒரு 55% நம்ம கம்ப்ளீஷன் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். எங்கே தான் நமக்கு ப்ரைம் பார்ட்னர் கிடைக்கும். நான் இதை தாங்க ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ட்ரை பண்ணியிருந்தேன், கிடைக்கவே இல்லை. 3 வாரம் இல்லை, கிட்ட 4 வாரம், 1 மாதத்துக்கு மேலே தான். 4 வாரம் அதுக்கு மேலே தான் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 வாரம் மட்டும் கிடைக்கவே இல்லை. ஸோ என்ன ப்ரோ? கேமரா தான், ரெக்கார்டில் தான் இருக்குது. குட்டி யூடியூபர்ரா தம்பி. என்னடா ஸ்கூல் இல்லையா? அப்படியா? ஓகேடா, ஓகே. சரி பார்த்து போங்க, படிங்க. யூடியூப் பேரா? தே ரைடர் 75. அச்சோ, அவ்வளோ பெரிய யூடியூபரில் இல்லைடா தம்பினா. முடியுமானு தெரில, ட்ரை பண்ணுவோம். நம்மளால முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம், வந்தால் பார்த்துக்கலாம். சரி ஓகே காய்ஸ், நீ ஆர்டர் வரும்போது நான் கன்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. A few minutes later. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:45 ஆக போகுது காய்ஸ். கிட்டத்தட்ட மணி 9:45 ஆக போகுது. இவ்வளோ நேரத்தில் ஆர்டரே கிடைக்கல. இவ்வளோ அங்கே ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆர்டரே கிடைக்கல. சரி வேறு எங்கேயாச்சும் போய் பார்க்கலாம் ஆர்டர் கிடைக்கலான்ட்டு. 2000 years later. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11 ஆகுது காய்ஸ். இதுவரை நமக்கு ஒரு ஆர்டர் கூட கிடைக்கல.
கிடைக்கலன்னா எனது நான் அங்கே கிட்டத்தட்ட ஒரு குரோம்பேடை தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆர்டர் வந்துச்சு. என்னாச்சுன்னா சரி ஓகே ஆர்டர் இருந்துச்சு. கேமரா ஆன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணானே எனது கேமரா ஆன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே வேறு தூக்கிட்டு போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஆர்டருமே கிடைக்கல. இப்போ மணி 11 ஆகுது. இப்போ ஃபுல்லாகவே சுற்றிட்டு இருக்கேன். இது இங்கே இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னா மீனம்பாக்கம் மெட்ரோக்கு ஆப்போசிட் இங்கே ஒரு பைபாஸ் இருக்குது. சவ்வே இருக்குது. சவ்வேல போயிட்டுருக்கு. ஏதோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. டெய்லியுமே எனக்கு மொத்தம் 3 ஆப் ஓட்டுருந்தேன். ரேப்பிடோ ஊபர் மொத்தம் 3 ஆப் ஓட்டுவேன். இது காலையில் டைமில் போட்டுலாம் கம்மியாக, இது ஆர்டர்லாம் கம்மியாக தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா எனது பெருசாட்டி யாரும் அந்த டைமில் எல்லாம் எனது ஆர்டர் போட மாட்டாங்க. ஒரு மதியம் ஈவினிங் அந்த டைம்லன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மற்ற டைம்லலாம் நம்ம மொத்தம் 3 ஆப் ஓட்டுவேன்ல. காலையிலலாம் இப்போ ஆன் பண்ணிட்டேன்னா ரேப்பிடோ ஊபர்லாம் ரைடு கிடைக்கும். அடுத்து ஓட்டுவேன். அடுத்து ஓட்டிட்டு வேறு ஏதாச்சும் லொக்கேஷனில் போகும்போது அதில் போட்டுல ஆர்டர் கிடைக்கும். இப்போது இன்றைக்கி போட்டு மட்டும் ஓட்டுறதுனால கிடைக்கல வேறு எந்த ரைடும். எனக்கு என்னென்னு தெரில காய்ஸ். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆர்டர் போட்டாங்க காய்ஸ் சொன்னோடனே. நான் இதை என்ன அப்செட் பண்ணிட்டேன். ஏன்னா அடுத்த திரும்பவும் எனக்கு கேமரா ஆன் பண்ணிவிட்டு அப்செட் பண்ணான்னு நினச்சா வேறு ஒன்று தூக்கிட்டு போயிடுவான். ஸோ அதனால் அப்செட் பண்ணிட்டேன். இது ஒரு நிமிஷம் எங்களா பிக்கப் எங்கன்னு பார்க்கலாம். பக்கத்தில் தான் 800 மீட்ரு 3 மினிட்ஸில் ரீச் ஆகிடுன்னு போட்டிருக்கு. என்ன வழியாக காமிக்க மாட்டேங்குது. இருக்கு வந்துடுச்சு. சரி ஓகே கைஸ் போகலாமா? இனி தான் ஓட்டுற ஸ்டார்ட் பண்ணோம். மணி இப்போ 11:05 ஆகுது காய்ஸ். நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். லொக்கேஷன் இதுக்குள்ளாடி தான் நான் நினைக்கிறேன். கால் பண்ணி பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி கஸ்தூரியா. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. You can wait or call again later. வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது பின்னர் மீண்டும் அழைக்கலாம். आप जिस व्यक्ति को कॉल किया है वो ஐயோ கால் அட்டன் பண்ணுங்கம்மா. speaking to someone else. You could wait or call again later. நீங்கள் அழைத்திருக்கும் நபர் ஹலோ அப்படி எங்க இருக்கீங்க? நான் இங்கே லொக்கேஷனில் வந்துட்டேன். இங்கே வெற்றிவேல் சினிமா சென்டர் இருக்குல்ல, சரி உடுப்பி இதுதான் நீங்கள் சொல்கிறது. மாடி மேலே செகண்ட் ஃப்ளோர் வந்துருக்கிறேன். மாடி மேலே செகண்ட் ஃப்ளோரா? சரி ஓகே. காய்ஸ் நம்ம வாங்கிட்டேன் காய்ஸ். நான் இந்த ஒரு பார்சல் தான் இதுதான் உங்கள்கிட்ட டெலிவரி பண்ணணுமா? ஓகே கைஸ். இப்போ இது ட்ராப் லொக்கேஷன் எங்கேன்னா முகலிவாக்கம்னு நினைக்கிறேன். நங்கநல்லூர் பிக்கப்பு முகலிவாக்கம். இங்கேருந்து 11 கிலோமீட்ரு 33 நிமிஷம் காமிக்குது. கைஸ் இந்த போட்டுறவருக்கு பரவாயில்ல தான். ஆனால் இதில் பார்த்தீங்கல்ல ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ லேட் ஆகுதுன்னு. இப்போ ஒரு ஆர்டர் கிடைக்கிறது எவ்வளோ லேட் ஆகுது. நம்ம வந்தாச்சுன்னா அவன் கால் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும், அப்புறம் பிக்கப் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், கொண்டு டெலிவரி பண்ணுறதுக்கு இன்னும் லேட் ஆகும். அப்படிலாம் இருக்குது கைஸ். இப்போ அப்பார்ட்மெண்ட்லாம் வந்தாச்சுன்னா பல ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. என்ட்ரி போட்டு அது போட்டு இது போட்டு உள்ளே போயாச்சுன்னா அங்கே இருக்கும் 16வது மாடி 17வது மாடின்னு. அங்கே போய் வாங்கிட்டு வரதுக்குள்ளே அங்கே போயிடும். 1/2 அன் ஹவர் கால் மணி நேரம் 1/2 அன் ஹவர்னு அதுக்கே போயிடும். அப்படிலாம் இருக்குது கைஸ் இந்த பார்சல் டெலிவரிக்கெல்லாம். ஸ்விக்கிலாம் ஓட்டுறவங்க ரொம்ப பாவம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் மேக்ஸிமம் எனக்கு ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாமே பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு வீடு அதை மாதிரி. எங்கடா கொண்டு வந்து யாத்திரை மஞ்சவாளி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் ஆர்டர் போடுவாங்க. இவங்க ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே அவ்வளோ லேட் ஆகும். காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் ரீச் ஆகிட்டோம். கஸ்டமருக்கு கால் பண்ணேன். ஏதோ வாரேன்னு சொல்லியிருக்காரு, வரட்டும்.
கைஸ் இப்போ பார்த்துவங்களேன், நான் ஃபஸ்ட்டு என்னது லொக்கேஷன் காட்டினது அங்கே, அதுக்கப்புறம் 1ஆம் ஸ்ட்ரீட்னு சொன்னாங்க. சரி ஓகே 1ஆம் ஸ்ட்ரீட்டை தேடி பிடிக்கி இங்கே வந்தேன். இப்போது இங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டாக அவங்கள்ட்ட கேட்டேன், சரி உங்கள் லொக்கேஷனை சென்ட் பண்ணுங்கள், நான் அதில் வரேன்ட்டு. இப்போ அவங்க லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இனி அதில் போனோம். இப்படிலாம் இருக்குது கைஸ் இந்த ஆப்பில் எல்லாம். இது புக் பண்ணுறவங்களோட பிரச்சனையா இல்லை மேப்போட பிரச்சனையா எதுவுமே நமக்கு தெரில. அவங்க பண்ணுறேன்னு சொன்னாங்க, நான் கால் பண்ணி கேட்குறேன். ஓகே ஓகே டெலிவரி பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட்டு. மணி 11:50. நைஸு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இப்போ செகண்ட் ஆர்டர் தான் நம்ம பிக்கப் பண்ண போகிறோம். என் கோப்ரோவில் அதுக்கு முன்னாடி சார்ஜ் காலி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 20 கிலோ வந்துச்சு. சரி இப்போ நான் தான் சார்ஜ் போட்டிருக்கேன். சார்ஜ் போட்டு எப்படி பார்த்தீங்களா, பவர் பேங்க்லேருந்து அப்படியே டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். தெரியுதா? இதில் சார்ஜர் நிற்காது கைஸ், டக்கு டக்குன்னு போயிடும். வேறு பேட்டரி வாங்கணும். பேட்டரி வாங்கி போட்டால் ஒரு நிற்கணும்னு நினைக்கிறேன். கைஸ் நம்ம லொக்கேஷனில் ரீச் ஆகிட்டோம். இந்த ஏரியா தான் போட்டிருக்காங்க, ஆனால் எந்த கடைன்னு எதுவும் தெரில. कुछ समय पश्चात प्रयास करें. The person you have called is speaking to someone else. You can wait or... ஆமாண்ணா இதுவா? இப்படி வச்சுக்கிறீங்களா? அப்படி வச்சுக்கிறேன். இல்லை இல்லை இப்படி இருக்கணும், இப்படி வச்சு கட்டிக்கலாம். ஒரு நம்பர் கால் பண்ணீங்கல்ல? ஆமாம், அந்த நம்பருக்கே கால் பண்ணுங்க. உங்கள் நம்பருக்கே கால் பண்ணவா? சரி ஓகே ஓகே. நான் கிடையாது, வேறு நம்பரு. பேமெண்ட் அவர் தான் போடுவார். சரி ஓகே, நான் டெலிவரி பண்ணிட்டு கால் பண்ணுறோம். அவருக்கே பண்ணுங்கள், பண்ணிவிட ஜிபே பண்ணுங்க. ஓகேண்ணா. ஓகே ஓகே கைஸ், நம்ம பொருளை பிக்கப் பண்ணிட்டோம். இனி ட்ராப் லொக்கேஷன் எவ்வளோ கிலோமீட்டர்? 9.5. ஓகே போகலாமா? ஏன்னா நான் சொன்னேன்ல 3 வாரம் 4 வாரமாக ட்ரை பண்ணி ப்ரைம் பண்ண கிடைக்கல என்ன. அது ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த ஒரு ரீசனும் இல்லைங்க. இப்போது நமக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அந்த ஆர்டரு ரேட்டு பார்த்திங்கன்னா 50 ரூபா 60 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதை பார்த்திங்க இதை அப்செட் பண்ணிட்டு பார்த்தாச்சுன்னா பிக்கப் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 3-3.5 கிலோமீட்டர் போட்டிருப்பான். ஸோ அடுத்து டெலிவரி கிலோமீட்டர் ப்ளஸ்ஸு நம்ம அப்படி பார்க்கும்போது அது அந்த ஆர்டரில் நமக்கு எந்த ப்ராஃபிட்டுமே இருக்காது. அதனால தான் அந்த ஆர்டர்லாம் எடுக்காமல் விடுவேன். அது சின்ன குட்டி குட்டி ஆர்டர்லாம் எடுக்காமல் விடுவேன். அந்த ஆர்டர் எடுக்காமல் விடுவோம் பார்த்தீங்களா, அதில் தான் எனக்கு அந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் அடி வாங்கும். சரி ஓகே, லாஸ்ட்டு எப்படின்னா இப்போ வார ஃபுல்லாக ஓட்டுவேன், ஒரு திங்கள் செவ்வாய் புதன் வேளாண் அப்படி ஓட்டுவேன். எனக்கு குட்டி குட்டி ஆர்டர்லாம் எடுக்காமல் லாஸ்ட்டு எப்படியாச்சும் நிறைய பிடிச்சி முடிச்சிடலான்னு பார்ப்பேன், முடியாது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? சூப்பர்ண்ணா. அப்படி போகுது கைஸ். இப்போது இந்த ஆர்டர்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நமக்கு அவன் ஒரு தில்லம்பல் வேலை பண்ணுறான். என்னென்னா இப்போது ரேப்பிடோ ஊபரில் பார்த்தாச்சுன்னா என்ன சொல்கிறது, பிக்கப் கிலோமீட்டர் அதில் போட்டிருப்பான், மென்ஷன் பண்ணியிருப்பான். ட்ராப் கிலோமீட்டர் அதில் போட்டிருப்பான். பிக்கப் கிலோமீட்டர் இவ்வளவு, ட்ராப் கிலோமீட்டர் இவ்வளோ ஒன்று. அதை நம்ம பார்த்துட்டு தேவையான எடுக்கலாம், தேவையில்லைனா விட்டுடலாம். இப்போது இந்த போர்ட்டலில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வெறும் அமௌண்ட் மட்டும் தான் வரும். இத்தர அமௌண்ட்டு நீங்கள் எடுக்கலான்னு இருக்காது. அது என்னென்னா லொக்கேஷனை போட்டிருப்போம். இந்த லொக்கேஷன்லேருந்து அந்த லொக்கேஷன், நம்ம அந்த லொக்கேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கெல்லாம் அதில் டைம் இருக்காது. ஏன்னா வந்தாச்சுன்னா நம்ம எடுத்து ஆகணும், இல்லைன்னா வேறு நினச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க. நமக்கு எடுத்த அப்புறம் தான் தெரியும் எத்தனை கிலோமீட்டர் ட்ராப்பு, எத்தனை கிலோமீட்டர் பிக்கப்பு, அப்படிலாம் இருக்குது. இந்த அப்டேட்டை மட்டும் மாத்திராங்கன்னா நல்லா இருக்கும். ஏதாச்சும் அப்டேட் போட்டு கிலோமீட்டர் தெரிய மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். காய்ஸ் அப்புறம் ரேப்பிடோன்னு சொல்லும்போது தான் காய்ஸ் ஞாபகம் வருது. இப்போது அது ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, ரேப்பிடோ ஊபரில் பைக் டாக்ஸி பேன் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னு. இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை நியூஸ்லலாம் போட்டிருந்தாங்க. அது என்னாச்சுன்னா இப்போ அது போயிட்டுருக்கு. அது இது ஃபுல்லாகவே பேன் பண்ணிடல, ஆனால் கொஞ்ச நாளே பேன் பண்ண வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இப்போ ரேப்பிடோ ஓட்டுறாங்கல்ல, அவங்களெல்லாம் இப்போ போலீஸ் பிடிச்சாங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக எல்லாம் வச்சுருக்காங்கன்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க.
ப்ராப்பரான என்னது 2 ஹெல்மெட்டு, அப்புறம் இன்சூரன்ஸு, பைக் ஆர்சி புக் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா? இன்சூரன்ஸ்னால் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயங்க இருக்குது கைஸ். இப்போ நார்மல் இன்சூரன்ஸ் வேறு, என்னது இன்சூரன்ஸ்லேயும் நிறைய டைப் இருக்கும் இல்லை, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படி இப்படின்னு. அதுலேயே இப்போ பின்னாடி இருப்பாங்கல்ல, இப்போ சப்போஸ் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகணும் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த இன்சூரன்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அது அப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படி எதுவுமே ப்ராப்பராக இல்லாமல் ஓட்டுறாங்கன்னா அந்த கேஸு எல்லாம் எப்படி எந்த அளவில் ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் பேன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த இப்படி யாருமே ப்ராப்பராக வச்சுருக்கல, ரேப்பில் ஓட்டுறவங்க ப்ராப்பராக வச்சுருக்காமல் ஓட்டுறாங்கன்னா ஸோ கண்டிப்பாக பேன் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ ஏதாச்சும் ரேப்பில் ஓட்டுறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்க ட்ரை பண்ணிக்கலாம். 2 ஹெல்மெட்டு, இன்சூரன்ஸ், அப்புறம் என்னது நார்மலாக வச்சுருக்க வேண்டியதெல்லாம் இன்சூரன்ஸு, ஹெல்மெட்டு, பைக் ஆர்சி புக்கு இதெல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்கவங்க. ஏன்னா இப்போது சிலவங்க பார்ட் டைம் ஆட்டு ஓட்டுவாங்க, இதையே ஃபுல் டைம் ஓட்டுறவங்க இருப்பாங்கல்ல. பார்ட் டைம் ஆட்டு ஓட்டுறவங்க பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு இது போனாலும் அவங்களுக்கு மெயின் ஒர்க்குன்னு வேறு இருக்கும். ஆனால் இதையே ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இது போயாச்சுன்னா பெரிய அடியாட்டு இருக்கும். அதனால் சொல்கிறேன், எனக்கு இது பிரச்சனை இல்லை காய்ஸ். நான் இது போனாலும் எப்படியாச்சும் நான் பொழைச்சிப்பேன். ஆனால் இதிலேயே ரொம்ப வருஷமாக இருப்பாங்கல்ல, 4-5 வருஷமாக இதையே ஓட்டிகிட்ருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. இது நல்லா இருக்குல்ல காய்ஸ், இந்த காரு என்ன காராக இருக்கும் என்னன்னு தெரில, பட் நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க காய்ஸ். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸோ அதான் காய்ஸ், அதான் சொல்லணும்னு நினச்சேன். ரேப்பில் ஓட்டுறவங்கலாம் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாமே வச்சுட்டு ஓட்டுங்க, இல்லைன்னா எல்லாருக்குமே பிரச்சனை தான். இதில் ரேப்பிடோ இந்த நிலைமை போயிட்டுருக்குன்னா ஆட்டோக்காரங்க தேவையில்லாமல் என்ன பிடிச்சி என்ன தாண்டா இப்போது எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்கான்னு தெரில. நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், இது போட்டிருந்தேன்ல யூடியூப்பில். ஒரு நிமிஷம், நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, எனது ஆட்டோக்காரங்களோட பிரச்சனை ஆனது. அடுத்த ரீசனாக என்னாச்சுன்னா, நான் தாம்பரத்தில் ஒரு போட்டர் பிக்கப்புக்கு தான் போயிருந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு போட்டர் ஆர்டர் வந்துச்சு தாம்பரத்தில். ஒருத்தர் நிற்காரு, அவர்கிட்ட பொருளை வாங்கி இங்கே ட்ராப் பண்ணணும். அப்புறமேட்டு சொல்கிறாங்க காய்ஸ் நம்ம லொக்கேஷனில் வந்துவிட்டோம். கஸ்டமருக்கு கால் பண்ணேன், அவங்க ஓகே பார்க்கல, உங்களை பார்க்கலையேண்ணா. என்னமோ ஓப்பா ஓகே காய்ஸ், இதே நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். நீ பேமெண்ட்டுக்கு அவருக்கு கால் பண்ண திருப்பி. ஹலோ மக்களே, இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. இவ்வளோ நேரம் எங்கடா போயிங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் ஒரு 2 ஆர்டர் முடித்தோம்ல, அதுலேயே எனது சார்ஜ் இல்லைன்னு மெசேஜ் இருந்துச்சு. அது இல்லாமல் மெமரி ஃபுல்லாக ஆகிடுச்சு, அந்த மெமரி கார்டு ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இனி வேலைக்கு எனக்கு பண்ணால் வேலைக்கு ஆகுதுன்னு நான் டவுன்லோடு போட்டேன். அது அங்கே டவுன்லோட் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, இப்போ நான் அதுக்கப்புறம் ஓட்ட ஆரம்பிச்சேன் guys. டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நான் அதனால் ஓட்டிட்டேன். நம்ம ஆல்ரெடி 2 ஆர்டர் முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஆர்டர் முடித்தேன். இப்போ இது 5வது ஆர்டர். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, இது அம்பத்தூரில் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், இந்த ஃபேக்ட்ரிலாம் இருக்குல்ல அந்த ஏரியா தான். இங்கேருந்து இது கொஞ்சம் பெரிய ஆர்டரு. இதுக்கு அமௌண்ட் பார்த்திங்கன்னா 489 ரூபா. இது ட்ராப் எங்கன்னா திருவள்ளூர், கரெக்டாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இல்லை, ஆமாம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் வருது. டிஸ்ட்ரிக்ட் போக போகிறோன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய ஆர்டர். நம்ம என்னை பிக்கப் பண்ண போகலாம் காய்ஸ். நம்ம லொக்கேஷனில் வந்துவிட்டோம். இங்கே தான் ஏதோ போட்டுருங்க, கால் பண்ணி கேட்கலாம். அண்ணா போட்டுறேண்ணா. இது திருவள்ளூர் சென்னை இண்டஸ்ட்ரியல் சப்ளைஸ். வெயிட் ஆனா அவ்வளோதான், இது மட்டும் தான். சரி, ஓகேண்ணா. ஓகே காய்ஸ், பார்சல் வாங்கிட்டோம்.
இந்த குட்டி பார்சல் தான் டெலிவரி பண்ணணும். குட்டி பார்சல் தான், ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஒரு 7-8 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ மெட்டீரியல். இது என்ன பண்ணுறது? முன்னாடி வச்சுக்கலாமா? பேசாமல் முன்னாடி வச்சுக்கலாம். பின்னாடி வச்சுக்கிட்டுனா இருக்காது, முன்னாடி வச்சுக்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொருளை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. டெலிவரி கிலோமீட்டருங்களை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 36 கிலோமீட்டர் காமிக்குது. 1 ஹவரில் போய் ரீச் ஆகலாம்னு போட்டிருக்கு இதில். ஸோ இது கொஞ்சம் பெரிய ஆர்டர் தான். நம்ம இப்போது எனக்கு சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னு போட்டிருக்கு. திருவள்ளூருக்கு போக வேண்டியது இருக்கும். இதை மாதிரி பெரிய ஆர்டரும் இருக்குது கைஸ். பெரிய ஆர்டர்னா இது ஓரளவு பெரிய ஆர்டரு. நான் இதோடய பெரிய ஆர்டர் ஓட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட அது ரேட் எப்படி ஒரு 700 ரூபா, கிட்டத்தட்ட 800 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்றம் எனக்கு கூடுதல் வந்து என்னது கரெக்டாக 780 சம்திங்கா ஏதோ ஒரு ஆடு ஓட்டிருக்கேன். அது எங்கேன்னா கரெக்டாக இங்கே சென்னையில் சவுகார்பேட்டையிலேருந்து இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர். அதுவும் ஒரு நைட்டு 6 மணிக்கெல்லாம் கிடச்சுன்னு எனக்கு அந்த ஆர்டரு கொண்டு டெலிவரி பண்ணும்போது 7-8 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அது அப்படிப்பட்ட பெரிய ஆர்டரும் வருங்க ஐஸ். எனக்கு ஆனால் இப்படி அப்படியே அந்த லாங் ட்ரைவ் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீரியஸாகவே. ஏன்னா ஒரே ஆர்டர் தான், அப்படியே கொண்டு டெலிவரி பண்ணால் போதும். இப்போ நான் இந்த ஆர்டரை பாருங்களேன். இந்த ஆர்டருக்கு ரேட்டு 489 இவ்வளோ வந்துச்சு. இதே நம்ம குட்டி குட்டி ஆர்டர் ஓட்டிகிட்டு இருந்தோம்னா சென்னை என்னது இங்கே சரௌண்டிங் இந்த சிட்டிக்குள்ளாடியே கடந்து ஓட்டிகிட்டு இருந்தால் டிராஃபிக்கு அது இதுன்னு கடந்து எல்லாம் ஓட வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் டைமும் அப்படியே போயிடும். இப்போ இந்த ஒரு ஆர்டர் ஆகும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டே இருக்கலாம் ஒரே ஆர்டர் தானே. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன, நம்ம இப்போ லாங்க போகிறோம் இல்லை, ரிட்டன் வேறு ஆர்டர் கிடைக்கும்னு கேட்டால் அது டவுட்டு தான் கைஸ். அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு 80% கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏதாச்சும் நமக்கு லக்கில் இருந்தால் மேபி கிடைக்கலாம். எனக்கு ஒரு வாட்டி கிடச்சிருக்கு. எப்படின்னா இது என்னது ஸ்ரீபெரும்புத்தூர் சொன்னேன்ல, அது ஒரு வாட்டி கிடச்சிருக்கு. அது இல்லாமல் ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி, 2 வீக்ஸ் இல்லை போன வாரம்னு நினைக்கிறேன், போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமோ ஏதோ இருக்கும், ஒரு ஆர்டர் கிடச்சி. அதுவும் இது என்னது ஸ்ரீபெரும்புத்தூர் தான் ட்ராப்பு. நான் அது ஈவினிங் டைம் ஒரு 4 மணி அந்த டைமில் அவங்க டெலிவரி பண்ணிட்டேன். சரி ஓகே, இனி எப்படி எங்கே வெயிட் பண்ண ஆர்டர்லாம் கிடைக்காதுன்னு ரிட்டன் மேப் ஓட்டி இங்கே வந்துட்டுருக்கேன். அப்படியே திரும்பி ஒரு என்னது கரெக்டாக ஒரு 5 minutes தான் ட்ராவல் பண்ணிடுவேன். திருப்பி உடனே ஒரு ஆர்டரை போட்டான் வந்து ஒரு அதாவது வேறு லெவல். கிட்டத்தட்ட அந்த ஆர்டர் கிட்டத்தட்ட என்னது 700 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அங்கே ஒரு 700 ரூபா, அங்கேருந்து இங்கே ஒரு 700 ரூபா. எனக்கு வேறு லெவல் லக்கு. எனக்கு 2 லாங் ட்ரைவ், அங்கேருந்து இங்கேருந்து அங்கே, அப்படி சூப்பராக இருந்துச்சு அந்த ரைட் எல்லாம். அப்படி கிடச்சா லக்கு ஐஸ். ஆனால் நமக்கு எப்போவும் அப்படி கிடைக்குமான்னு கேட்டால் டவுட் தான் கைஸ். அப்போ நமக்கு இந்த பெரிய ரைடெலாம் கிடைக்கும்போது இன்னொரு சின்ன ஒரு குட்டியாக ஆப்பு இருக்குது கைஸ். என்ன ஆப்புன்னா, இப்படி பெரிய லாங் ட்ரைவெல்லாம் வருது இல்லை, பெரிய அமௌண்ட்லாம் ஜாஸ்தியாகிட்டு 700 அப்படியெல்லாம் வருது இல்லை, 600 700ன்னு. அப்படி வரும்போது அந்த பொருளோட அளவும் பெருசாகிட்டு இருக்கும். நான் நிறைய வாட்டி பட்டிருக்கேன். அதனால் இது என்னமோ ஏன்னா லக்கில் குட்டி பர்சன் கொடுத்து விட்டாங்க. சில டைம்லாம் வரும் மூட்டை கணக்கில். மூட்டைன்னா இப்போது கொஞ்சம் பெரிய பொருள்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே மூட்டையில் கட்டி பின்னாடி வச்சு விடுவாங்க. அப்படின்னா ஒரு வாட்டி வந்திருக்கு. மற்றபடியெல்லாம் சின்ன சின்ன பொருள் தான் வந்திருக்கு. இப்போது இது நான் இந்த சின்ன பார்சலா, இது சின்ன பார்சலு. அதுக்கப்புறம் காற்றடிக்கிறதுனால உங்களுக்கு எப்படி கேட்கணும்னு தெரில, வைசர் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கேட்கணும்னு தோணுது, பார்க்கலாம். இது சின்ன பார்சலா. அதுக்கப்புறம் ஒரு நாங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து இங்கே சென்னைக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருந்தேன் இல்லை, அது என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஒரு ஃபைல் மாதிரி தான் இருக்கும், அது ஒரு பில்லுன்னு நினைக்கிறேன். சேம் அதே மாதிரி பார்சல் தான் அங்கேருந்து இங்கே. அதுக்கு அந்த பில்லை இங்கே கொண்டு சேர்க்குறதுக்கு 700 ரூபா நமக்கு. அப்படி எல்லாம் வந்தால் வேறு லெவலுக்கு ஆயிடுச்சு, வேறு லெவல் லக்கு. ஏன்னா அது நமக்கு எந்த வெயிட்டுமே இல்லை, ஜாலியாக இருக்கும், ஃப்ரீயாகிட்டு அப்படியே எடுத்தோமா போனோமான்னு இருக்கலாம். அது நம்ம இந்த போர்ட்டரில் எல்லாம் இந்த குட்டி குட்டி ஆர்டரில் இப்போது நம்ம இந்த சென்னைக்கு உள்ளாடி சரௌண்டிங்கில் கடந்து கிளம்பும்போது ஒரு 80 ரூபா நார்மலாக ஆவரேஜாக சொல்கிறேன், ஒரு 80 ரூபா 70 ரூபா ஆர்டர்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே அது பொருளில் ரொம்ப பெருசாகிட்டு இருக்குங்க. இவங்க எல்லாம் என்ன இதில் நமக்கு பைக்கை புக் பண்ணுறாங்கன்னு தெரியாது, தெரிஞ்சு தான் புக் பண்ணுறாங்களா தெரியாமல் புக் பண்ணுறாங்க ஒன்றும் தெரில. இன்றைக்கி கூட நான் எனது வீடியோ எடுக்கலை அந்த டைமும், எனக்கு சார்ஜ்னால எவன்ட்டா அது வீடியோலாம் நான் சார்ஜ்லாம் வீடியோ எடுக்கலை. அது என்னாச்சுன்னா லொக்கேஷனில் பார்த்தேன், அது என்னென்னா பெயிண்ட் டப்பாவில் 2 பெயிண்ட் டப்பாவை பைக்கில் வச்சு கொண்டு போகணுமா. இதை ஆட்டோனா கூட பேக்கில் அந்த சீட்டில் வச்சு கொண்டு போகலாம், இதில் தான் எங்கோட்டரா வச்சு கொண்டு போகிறது. நான் லேட்டாக போனேன், பார்த்தேன்,
அந்த அண்ணா இது சொன்னாங்க, இந்த 2 டப்பாவும் கொண்டு போகணும்ப்பான்னு. அது அவ்வளோ பெருசு, சின்ன டப்பா இருந்தால் கூட ஓரளவு நம்ம ட்ரை பண்ணலாம் கொண்டு போகலாமா இல்லையான்னு. பார்த்தேன் பெரிய டப்பா வேலைக்கு ஆகாது. நான் சொன்னேன், ஆனால் இங்கே கேன்சல் பண்ணிட்டு திருப்பி புக் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்தேன். அடுத்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை இப்படிலாம் எனக்கு இவங்க போட்டு ஓடுற யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனது நம்மளால் முடிஞ்சாச்சுன்னா கொண்டு போகலாம். அதெல்லாம் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளை இப்போ நம்ம கொண்டு எப்படியும் நீங்கள் ரிஸ்க் எடுத்து கொண்டு போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகி அதை கெட்ட வந்துச்சு கீழே விழுந்துச்சுன்னா, இப்போது அந்த பெயிண்ட் டப்பா வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் சரி ஓகே ரிஸ்க் எடுத்து அமௌண்ட் அதில் ஒன்று விஷயம், அமௌண்ட் ஜாஸ்தி அதெல்லாம் கொண்டு போகிறது இல்லை வேணும். அப்படியே நம்ம ரிஸ்க் எடுத்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பெயிண்ட் டப்பா அதெல்லாம் கொண்டு போயிருப்பேன், எப்படியாச்சும் கொண்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அதுவாக அது கெட்ட வந்துச்சு கீழே விழுந்து லீக் ஆகிடுச்சுன்னா அது மொத்த அமௌண்ட் நம்ம தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் மனசில் வச்சுருக்கணும். என்ன தான் ரிஸ்க் எடுத்தாலும் அதை பார்த்துக்கோங்க. அப்படிலாம் இருக்குது கைஸ், பார்த்து ஓட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேரமே ஒரு ஸ்டோரியை சொல்ல வந்துட்டு அடுத்து அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன்ல, ஆட்டோக்கார ஸ்டோரி. அது என்ன ஸ்டோரினா வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு நாள் இதை மாதிரி தான் அன்றைக்கி நான் எல்லா ஆப்பும் ஓட்டிகிட்டு இருந்தேன், ரேப்பிடோ போட்டு ஊபர் அப்படி ஓட்டிகிட்டு இருந்தேன். அது என்னாச்சுன்னா ஒரு நாள் தாம்பரத்துக்கிட்ட நிற்கும் போது போர்ட்டரில் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. சரியா ஒரு நைட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு நைட்டு 7 மணி 8 மணி அந்த டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னது போர்ட்டர் தான். அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் நிற்காங்க, அவங்கள்ட்ட 2 பொருளை வாங்கி இன்னொரு ஒன்று டெலிவரி பண்ணணும். ஸோ நான் அதுக்கு வேண்டிய அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போயிருந்தேன். நான் என்ன 2 ஹெல்மெட் வச்சுருந்தேன் இல்லை, அதை பார்த்த உடனே அங்கே இருந்த ஆட்டோக்கார மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு, தம்பி இங்கே நிற்க கூடாதுப்பா போங்க என்ன. நான் அவங்ககிட்ட ஏன் நிற்கக்கூடாது, ஏன்னா இப்போ நார்மலாக நிற்கிற பைக்கெல்லாம் அப்படியே நிற்கிறாங்க, அவங்களாம் நிற்கிறாங்க. நான் 2 ஹெல்மெட் வச்சு பார்த்தோன்னே மொபைல் வேறு இப்படி இருக்குது, அப்படி பார்த்தோன்னே வந்து சொல்லிட்டாங்க இங்கே நிற்க கூடாதுப்பான்னு. நான் கேட்டேன் ஏன் என்ன, அது ரேப்பிடோ நான் ஓட்டுறீங்க. நான் ரேப்பிடோவில் ஓட்டலைங்க, போட்டுட்டு தான் ஓட்டுறேன் அப்படி கேட்டேன். அதுக்கப்புறம் கேட்டேன் என் ரேப்பிடோ ஓட்டினேன், இப்போது என்ன எந்த பிரச்சனை, இப்போது பேன் எதுவும் பண்ணலையே அப்படி கேட்டேன். உடனே அது அவன் தொடங்கிட்டான் அப்படி இப்படின்னு. நான் சும்மா கேட்டேன் ரேப்பிடோ ஓட்டின இப்போ என்ன பிரச்சனை, பேன் எதுவும் பண்ணலையான்னு இப்போ நார்மலாக கேட்டேன். அதுக்கு எனது உடனே கூட உள்ள ஆட்கள்லாம் சேர்த்துட்டாங்க அப்படி இப்படின்னு. எனக்கு ஐயே என்னாச்சு, இது என்னடா பேசாமல் வாய மூடிட்டு இருந்துக்கலாமான்லாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அது பிரச்சனை ஆன உடனே அவங்க கேங்க அப்படியே சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட என்னது ஃபஸ்ட்டு ஒருத்தர் தான் வந்து சொன்னார் இப்படி நீ கூட போப்பான்னு. நான் அவங்க கரெக்டாக இந்த லொக்கேஷனில் வாரேன்னு சொல்லிட்டாங்க பொருளை கொண்டு, எனக்கு போகவும் முடியலை. அதனால தான் அவங்கள்ட்ட அப்படி கேட்டேன் எங்கே என்ன பிரச்சனைன்னு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க கேங்கில் சேர்ந்துட்டாங்க இல்லை, அவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. நான் அந்த டைமில் எதுவுமே பேசலை, சும்மா இருந்தேன். ஏன்னா இப்போ ஒருத்தர் நான் கூட நம்ம ஏதாச்சும் பேசி சப்போஸ் கைகளை போச்சுன்னா ஓரளவு சமாளிக்கலாம். அங்கே எல்லாருமே கூப்பிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே எருமா மாட்டு கணக்கில் ரவுண்டு கட்டி நிற்கிறாங்க. அதெல்லாம் போய் ஏதாச்சும் வாய் விட்டேன்னா அப்புறம் என்னையே தான் இடிச்சு சம்பவம் பண்ணிடுவாங்க, எடுத்துகிட்டு இடிச்சு. அதுக்கப்புறம் நம்ம கை கால் உடஞ்சுன்னா நம்ம தான் முடிட்டு கிடக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம எந்தெந்த இடத்துல சைலண்டாக போகணுமோ அந்த இடத்துல நம்ம வாய முடிட்டு இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. ஓகேவா, எந்தெந்த இடத்துல பேசுகிறோமோ அந்த இடத்துல பேசி தான் ஆகணும். எந்த இடத்துல நம்ம வாய முடிட்டு இருக்கணுமோ அந்த இடத்துல வாய முடிட்டு இருக்கிறதுனா நமக்கு நல்லது. ஸோ அன்னையே சரியான கடுப்பாச்சு, என்ன பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டேன். அது அன்னைக்கு சொல்கிறாங்க எனக்கு பைக் சாவி எடுத்துகிட்டு வா ஸ்டேஷனுக்கு போவோம், அப்படி போவோம் இப்படி போவோம்னு. எனக்கு என்ன ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. இவனுக்கு இடையில அந்த பிரச்சனையை பண்ணால் என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா எனக்கு நான் லீகலாக தான் ஓட்டுறேன். இப்போது ரேப்பிடோவே பேன் பண்ணியிருக்காங்க, நான் ஓட்டுறேன்னா அது ஏன் தப்பு? இந்த பேனே பண்ணலையே, பேன் எதுவும் பண்ணல, நான் ஓட்டுறேன்னா என்ன தப்பு இருக்குது அதில்? நான் என்ன வாண்டடாக போய் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணால் என்ன, அப்படி பிரச்சனை பண்ணேன்னா கம்ப்ளைண்ட் பண்ணால் பண்ணிட்டோம், அது ஓகே, அது லீகலாகிட்டு அவங்க ஆக்ஷன் எடுக்கட்டும். நான் எந்த தப்புமே பண்ணல, எனக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அது தேவையில்லாமல் அவங்களுக்கு தான் பிரச்சனை. சரி இப்போ நீ எதுக்கு அந்த பிரச்சனையை வளர்க்கணும்னு சொல்லிட்டு நான் அங்கே சைலண்டாக இருந்துட்டேன். அப்படிலாம் இருக்கு கைஸ். காய்ஸ் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் காய்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்ல பைக் எடுக்கணும்னு. அது இப்போது என்னது எனக்கு கொஞ்சம் கடையெல்லாம் இருந்துச்சு, இப்போ ஓரளவு செட்டில் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் செட்டில் பண்ணிடுவேன், அது பிரச்சனை இல்லை. பைக் எடுக்கிறது நான் மைண்டில் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கேன் கைஸ். கிட்டத்தட்ட அது ஏன்னா பட்ஜெட்டே ஒரு 1.5 லட்ச ரூபா, எப்படியாச்சும் 1.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு நல்ல பைக் எடுக்கணும்னு எனக்கு எய்ம். அது என்னாச்சுன்னா இப்போ அந்த 1.5 லட்ச ரூபா சேவ் பண்ணி அதை பேசாமல் ஒரு சேலஞ்ச் எடுக்கலாமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம மற்றபடி சேவ் பண்ண பார்த்ததுன்னு சத்தியமாக கையில் நிற்க மாட்டேங்குது கைஸ். இப்போ கூட இந்த வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பைசா கொஞ்சம் லோனில் இருந்துச்சு, அந்த பைசாவில் தான் சேவ் பண்ணி அனுப்ப முடியவே இல்லை. அது பேசாமல் இப்போ நம்ம ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இத்தனை நாளில் நமக்கு இப்போ 1.5 லட்ச ரூபா தேவைப்படுதா, அதை நம்ம கரெக்டாக ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இத்தனை ரூபாய்க்குள்ளே இத்தனை நாளுக்குள்ளே நம்ம ஏர்ன் பண்ணி ஆகணும்னு பண்ணால் நான் அதை எனக்கு ஒரு டார்கெட்டாக வச்சு அதை முடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பேசாமல் அப்படி ஒரு சேலஞ்சாக பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் கைஸ்.
அதுவும் மண்டையில் ஓடிட்டுருக்கு. அதை காய்ஸ் அதை நீங்களே சொல்லுவேன் காய்ஸ். இப்போ நான் அந்த ஒரு 1.5 லட்ச ரூபா சேலஞ்சு, எனக்கு டார்கெட் என்னன்னா 1.5 லட்ச ரூபா. அதை சேலஞ்ச் அப்படின்னா எத்தனை நாளில் நம்ம முடிக்கிறதாட்டி சேலஞ்ச் பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பார்க்குறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னு தெரியாது, பார்த்துட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை நாளில் முடிக்கலான்னு. நான் இனி தான் யோசிக்கணும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு அந்த ரேட்டு கரெக்டாக ஆச்சுன்னா நம்ம ஓகே பண்ணலாம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்துட்டோம் காய்ஸ். இங்கே தான் கால் பண்ணி கேட்டேன், இங்கே கேட்டுக்கிட்டே வெயிட் பண்ண சொன்னாங்க. கம்பெனிலாம் பயங்கர மாட்டு இருக்குல்ல, இங்கேயே வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணலாம். இங்கே உள்ளாடியே கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துரும். ஆனால் இது சுதாகரன் சார் வாங்கிப்பாங்களா? ஓகேவா? இன்வாய்ஸ் எதுவும் கொடுக்கல. ஓகே, அவ்வளோதான். பேமெண்ட் அனுப்பி விட்டாங்களா? ஓகே காய்ஸ், இப்போ நம்ம இந்த ரைடையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடுக்கு நமக்கு அதை காட்டின அமௌண்ட் என்னென்னா 489 ரூபா காமிச்சு. இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் போட்டிருக்காங்க காய்ஸ். இப்போது 530 ரூபா பே பண்ணியிருக்காங்க. 489, 530, 30, 41 ரூபா டிப்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. நான் எதுவுமே கேட்கல, ஏன்னா அவங்களாட்டே போட்டிருக்காங்க. நல்ல மனசில் என்ன மனுஷன் 41 ரூபா டிப்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் இருக்குல்ல, நீங்கிறது நாங்கள் போகணுன்னா வெட்டியாக தான் போய் ஆகணும். ஸோ ஓகே, இது ஒரு 530. இப்போ பாருங்களேன், அந்த ஆர்டரில் எனக்கு எவ்வளோ கமிஷன் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் காட்டி தரேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இதில் ஆர்ட்ரு ஃபேர் பார்த்ததுன்னா, ட்ரிப் ஃபேர் பார்த்ததுன்னா 489. ஆனால் அவங்களுக்கு எனக்கு பார்ட்னர் ஏர்னிங்ஸ் பார்த்ததுன்னா 415. அவங்க பிடிச்சிருக்க கமிஷன் கிட்டத்தட்ட 73 ரூபா பிடிச்சிருக்கு. இது இந்த ஆர்டருக்கு 489, இந்த ஆர்டருக்கு 73 ரூபா பிடிச்சிருக்கு. சில டைம்லாம் அந்த 700 ரூபாயிலான்னு சொன்னாங்கல்ல பெரிய ஆர்டர்னு, அந்த ஆர்டரில் வரமோ அவன் கணக்கெல்லாம் ஓடிப்பான். 100 ரூபா 150 ரூபா அங்கே அடிச்சு தள்ளிடுவாங்க. இதான் ஆமாம், இது கமிஷன் கொஞ்சம் ஜாஸ்தி அந்த ஆப்பில். நான் லாஸ்ட்டு சொல்கிறேன் கமிஷனில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு. ஓகேங்களா? கமிஷனில் போக ப்ராஃபிட் தான். இப்போ நம்ம இதில் காட்டுற அமௌண்ட்டு எனக்கு கமிஷன் போகலாம் அமௌண்ட்டு இதில் காமிக்கும். 1026 போட்டிருக்குல்ல. இவ்வளோ நேரத்தில் நம்ம 1026 ஏர்ன் பண்ணியிருக்கோம். லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம்ல, 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11 மணிக்கு தான் ஆர்டர் கிடச்சி. 11, 12, இன்னும் மணி 5:30. கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர் ஓட்டியிருக்கோம். 6 ஹவரில் 1026 ரூபா ஏர்னிங்ஸ். சரி ஓகே, இந்த நமக்கு வெயிட் பண்ணால் ஆர்டர் கிடைக்கும்னு தெரில. நம்ம எனக்கு மேப்பு போட்டு அப்படியே போக வேண்டியதான், வந்தால் பார்த்துக்கலாம். சரி ஓகே கைஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 6:15 ஆக போகுதுங்க. நம்ம லாஸ்ட்டு அந்த ஆர்டர் முடிக்கும் போது ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சரௌண்டிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுவும் இந்த ஏரியாவும் கம்பெனிலாம் இருக்கு உள்ளாடி. சரி, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஏதாச்சும் ஆர்டர் கிடைக்குமான்னு. அங்கே கொஞ்சமாச்சும் தூரமாக போகலாமே பார்த்தேன். சரி, எந்த ஆர்டரும் கிடைக்கல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஓகே ரைட்டு, அதே மாதிரி கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, பின்ன கிடைக்கல, என்ன பண்ணுறது, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீடியோ எண்டு வந்துட்டால் நான் ஓகே. நம்மளோட இன்றைக்கி ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்ப்போமா? ஒரு நிமிஷம் இருங்களேன், எங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நம்ம என்ன டோட்டலாக அது கமிஷன் இல்லை, இப்போது மொத்தமாட்டு நம்ம என்னையோட அமௌண்ட்டு பார்த்தாச்சுன்னா, ஒரு நிமிஷம் இதில் போட்டுறேன். 1258 ரூபா. மொத்தம் 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 5 ஆர்டருக்கு 1258 ரூபா. இதில் அவங்க பிடிச்ச கமிஷன் எவ்வளோன்னா, எல்லாம் தனியாக நேரம் தான் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நோ ப்ராப்ளம். 180 ரூபா 75 பைசா. 180 ரூபா 180 ரூபானே வச்சுக்கலாமே, 75 பைசா அப்படின்னு இருக்குது. ஓகே, 1028 ரூபா. ஸோ இதுதான் ப்ராஃபிட்னு கேட்டால் அதுவும் இல்லை. இனி இதில் மைனஸ் காலத்தை 300 ரூபாய் பெட்ரோல் போட்டோம். அந்த 2 ஹவர் நம்ம ஓட்டவே இல்லை. ஸோ அதனால் ஒரு 200 ரூபா மைனஸ் பண்ணிக்கலாம். -200. அப்போ மத்தியானம் சாப்பிட ஒரு 50 ரூபா. ஓகே, என்னோடய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 828 ரூபா. மேபி அந்த காலையிலேயே அந்த 2 ஹவரில் ஆர்டர் கிடச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய் மேலே ஆச்சும் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஓகே, பரவாயில்ல. 828 ரூபா. டைம் என்ன 6:15 போகுதா? ஒரு 11 மணிலேருந்து நம்ம 11 மணியாக கணக்கு வச்சுக்கலாமே, அந்த 2 ஒரு ஹோட்டலில் இல்லை. 11 மணிலேருந்து 6:15 வரைக்கும் ஓட்டி ஒரு 828 ரூபா நம்மளோட ப்ராஃபிட்டு போட்டரில். குட், நல்ல அமௌண்ட் தான் இது. அந்த 2 ஹவரும் ஆர்டர் எடுத்துருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சரி ஓகே, கிடைக்கல, அதை பற்றி பேசியிருந்த போது நம்ம இல்லை.
சரி ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர், என்னது லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் ஏதாச்சும் பண்ணி விடுங்க, தட்டி விடுங்க, பார்த்துக்கலாம் கைஸ். அப்புறம் மறக்காதீங்க கைஸ், அந்த சேலஞ்ச் சொன்னேன்ல 1,50,000 அது எத்தனை டேஸில் பண்ணலான்னு ஏதாச்சும் உங்களுக்கு தோன்றது சொல்லுங்க, எத்தனை டேஸில் பண்ணலான்ட்டு. ஓகேங்களா? சரி ஓகே கைஸ், பாய். இனி அப்புறம் ஏதாச்சும் வீடியோவில் சந்திக்கிறேன்.